வணக்கம். கடலூர் மாவட்டம், பண்ருட்டி வட்டம், சிலம்பநாயம்பேட்டை பஞ்சாயத்து, பத்திரக்கோட்டை சிற்றூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் தேவராசு. இந்த பன்னீர் கரும்பு எங்கள் பகுதியில் ஒரு 50 வருஷமாக பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பஞ்சாயத்தில் குறைஞ்சது ஒரு 50 ஏக்கர் பயிரிட்டு இருந்த இடம், இப்போ ஒரு 100 ஏக்கர் அளவுக்கு குறைஞ்சி போச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் சரியாக இப்போ தின்பண்டமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இது பேரே பொங்கல் கரும்புன்னு ஆகிப்போச்சு. இந்த பொங்கல் கரும்பு மட்டும் பொங்கலுக்கு மட்டும் 2 கரும்பு வச்சு படைப்பாங்க. ஒவ்வொரு விவசாயி வீட்லேயும் பொங்கல்ன்றதே நம்ம தமிழருடைய முக்கியமான பண்டிகை. அது 2 கரும்பு இருந்தால் தான் பொங்கலுக்கும் அந்த மண்பானை வச்சு சமைக்கிறது தான் பொங்கலுடைய ஆதாரமே. ஆனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை ஃப்ரீயாக கரும்பு தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு கரும்பு கொடுத்து, அதாவது முதல்ல பொங்கல்னாவே என்னன்னே தெரியாமல் இருக்காங்க அதிகாரிலாம். கரும்புனாவே 2 கரும்பு கொடுக்கணும், 2 கரும்பு வச்சானே பொங்கலுக்கு படைப்பான். அது கூட தெரியாமல் ஒரு கரும்பு கொடுத்துட்றாங்க. அதையும் 14ஆம் தேதி பொங்கல் வருதுன்னா 2ஆம் தேதியே வெட்டிடுறாங்க. அது 12 நாள் அந்த கரும்பு இருக்கும், அது சோலை காஞ்சிடும். இவங்க கவர்மெண்ட்டில் இதை அறிவிக்கிறதால இங்கே எப்பயுமே ரெகுலராக வெட்டுற வியாபாரிங்க வர்றதை சுத்தமாகவே நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க 7 அடி கரும்பு கேட்குறாங்க. 7 அடி கரும்பு ஒன்று நாங்கள் கம்ப்யூட்டரில் வச்சு வளர்க்குறது இல்லை. விவசாயன்றது இது சித்திரை மாதம் 10ஆம் தேதி 15ஆம் தேதியில் கரும்பு போட்டு 10 மாதம் இதை வளர்க்கணும். இது அப்படியே பிராய்லர் கோழி மாரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு. அதுவும் கரும்பு விவசாயம் பண்ணுறது 15 நாளைக்கு ஒரு தடவை சோலை எடுக்கணும். இது கரும்பு போடுறது மட்டுமே ஒரு ஏக்கருக்கு 80,000 ரூபா செலவாகும். அதாவது 20,000 புல், ஒரு புல் 2 ரூபா 50 பைசான்னா அது எருவு கொட்டுறது, கான் வெட்டுறது, அப்புறம் அடி உரம் போடுறது, மண்ணு தள்ளி தண்ணி கட்டுற வரைக்கும் 10 மாதத்துக்கு முந்தையே இதுக்கு 80,000 செலவாகுது. அந்த ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து இந்த தை மாதம் வரைக்கும் அதுக்கு 80,000 செலவாகுது. ஒரு ஏக்கர் கரும்பு போடுறதுக்கு 1,60,000 செலவாகுது. இது ஒரு ஏக்கருக்கு 1000 கட்டு வரும். 1000 கட்டுங்கிறது 20 கழி. 20 கழி சேர்ந்தது தான் ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு லாரிக்கு 500 கட்டு ஏறும். அப்போ நாங்கள் வியாபாரிக்கு என்ன கொடுப்போம்னா, 500 கட்டு வாங்கினா 50 கட்டு போடு கட்டுன்னு கொடுப்போம். அது போக்குவரத்து செலவுக்காக ஹேண்ட்லிங் சார்ஜ்னு அப்போ விவசாயி கொடுத்துருக்கான். விவசாயி நியாயமாக தானே இருப்பான், அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்போ அதை கொடுத்தத இது வரைக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல இந்த சட்டம் போட்டதால யாரும் ஒரே ஒரு வியாபாரி கூட கரும்பு தோட்டத்துக்கு வர்றது கிடையாது. அந்த ஒரு 10 பேர் 100 பேர் கரும்பு போட்டிருக்காங்கன்னா 10 பேர் தான் கரும்பு ஹைட்டாக வளர்த்து வச்சிருப்பான். அவன் சரியான அந்த சித்திரை மாதத்துல அந்த தேயிலை போட்டவங்க கரும்பு மட்டும் வளர்ந்துடும். மிந்தி போட்டால் கீழே சாஞ்சிரும், பின்னால் போட்டால் வளராது. அதனால அந்த ஹைட்டாக இருக்கிற கரும்பு மட்டும் கவர்மெண்ட்ல அதிகாரி உத்தரவோட அந்த நீட்டாக இருக்கிற கரும்பை தேவைப்படுத்த வச்சு வாங்கி முடுறாங்க. மற்ற கரும்பு வாங்காத அப்படியே நின்றுடுது. அதனால விவசாயி பூரா இந்த கரும்பை எப்படி போட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வியாபாரி வராதுல அது அப்படியே நின்றுடுது. அதனால தான் அந்த கரும்பு போடுறது மொத்தமாகவே குறைஞ்சி போச்சு. போன வருஷம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு கரும்பு 33 ரூபான்னு அறிவிச்சாங்க. அப்படின்னா 20 கழி 660 ரூபா. எங்ககிட்ட அதிகாரி பார்த்துட்டு இடைத்தரகர் மூலம் 19 ரூபா 18 ரூபான்னு வாங்குறாங்க. அப்போ ஒரு கட்டு எவ்வளோ ஆகுது? 20 கழி 19 ரூபா வாங்கினோம்னா 380, 18 ரூபா வாங்கினோம்னா 360. இந்த 360லயே நாங்கள் வெட்டுக்கூலி 80 ரூபா கொடுக்கணும். ஏற்றுக்கூலியும் கவர்மெண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இது ஆக்க சாப்பாட்டு செலவு எல்லாம் போச்சுன்னா எங்களுக்கு கைக்கு 275 ரூபா ஒரு கட்டுக்கு வரும். அப்போ நீங்கள் ஏக்கருக்கு 1000 கட்டுன்னா 100 கட்டு போடு கட்டு போச்சுன்னா 900 கட்டு தான் எங்களுக்கு வரும். மொத்தமே 2,50,000 லட்சம் தான் விற்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் போடுற சட்டம் என்ன? 33 ரூபா, 660 ரூபா. அவங்களுக்கு அதிகபட்சமாக செலவாச்சுனாக்கா ஒரு கரும்புக்கு இல்லை நாங்களே ஏற்றி விட்டுறோம். அந்த வண்டி வாடகை, அந்த டோல்கேட் வாடகை, அங்கே ஏதாவது எத்த செலவு இறக்கூலி எல்லாமே சேர்ந்தா கூட ஒரு கட்டுக்கு 50 ரூபாவே அதிகபட்சம் செலவானா கூட 60 ரூபா செலவானா கூட 600 ரூபா ஒரு கட்டு அவங்களுக்கு வர்றது. அது எங்களுக்கு அவங்க 350 ரூபா கொடுத்தா மீதி 220 ரூபா அவங்களுக்கு அது நிற்குது. இந்த காசு யாருக்கு போகுது? இதை யார் எடுத்துக்கிறது? இதான் கவர்மெண்ட்ல விவசாயிக்கு செய்கிற உதவியா? இதை நீங்கள் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இந்த கரும்பு நீங்கள் விவசாயிக்கு கொடுக்காம இருந்தாவே, இந்த ஃப்ரீ கரும்பு நீங்கள் வாங்காமல் இருந்தாவே நாங்கள் போஷிப்போம், போட்டிருக்கோம், அத்தனை பேர் முத்துருவோம். இல்லை
எங்களுக்கு நாங்கள் பேர் வாங்கணும், ஜனங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல பேர் வரணும்னா அதிகாரிகிட்ட கலெக்டர்கிட்ட சொல்லுங்க, இல்லை யார் ஜேடி இருக்காங்களோ இது சம்மந்தமான அதிகாரிகிட்ட போட்டு விஓ கிட்ட கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட சொல்லி யார் எங்கள் கரும்பு போட்டிருக்கானோ அந்த கரும்பெல்லாம் லிஸ்ட்டை வாங்கி அவங்க மூலம் புள்ளி விவரம் எடுத்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுங்க. அப்பதான் இது வந்து சரியான திட்டமா இருக்கும். எங்களை பொறுத்த அளவு இந்த கரும்பு கவர்மெண்ட் எடுக்காம விட்டாவே போதும். ஒரு லோடு கரும்பு கவர்மெண்ட் அதிகாரி வெட்டிட்டான்னா அவனுக்கு லாபம் 1,400,000. நாங்க ஒரு வருஷம் பூரா 10 மாசம் நாங்க இது விவசாயம் பண்ணா எங்களுக்கு நிக்கிறது 90,000. அந்த 90,000த்திலேயே மோட்டருக்காரனுக்கு வாரத்துக்கு 20, 30 ரூபா கொடுத்துட்டா மீதி நிக்கிறது 60 ரூபா. அந்த 60,000த்துல இன்னும் அதுல செலவு இருக்கு. இதுல எப்படின்னா கொல்ல வாரம் எடுத்திருப்பான், குத்து எடுத்திருப்பான், எல்லாம் போச்சுன்னா அவனுக்கு 25 ரூபா 30 ரூபா நிற்கும். ஒரு வருஷம் விவசாயம் பண்றவனுக்கு அது விவசாயி அவன் கையில் வச்சுக்கிறது யாரும் முதல் கிடையாது, எல்லாம் வட்டிக்கு வாங்கியிருப்பான். 10 மாசத்துக்கு முந்தி அவன் 1,60,000 கடன் வாங்கினான்னா வட்டிக்கு தான் சரியா போகும். இதுதான் எங்களுடைய உண்மையான விஷயம். இந்த கரும்பு, இந்த பன்னீர் கரும்பு போட்டோம் பூரா எல்லாம் மூழ்கின்னு உட்காந்துருக்கான். இந்த கவர்மெண்ட் என்னைக்கு வரும், என்னைக்கு இந்த உத்தரவு சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சொல்லல. அவங்க சொல்றதுக்கு முந்தியே இங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு பூராவுமே இந்த வேலை நடக்குது. அவங்க போன வருஷம் பூரா சம்பாதிச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து முதல்ல அந்த கரும்பை அட்வான்ஸ் 1000 ரூபா பணம் கொடுப்பான், வெட்டு கூலியும் கொடுக்க மாட்டான். அதுக்கு நாங்களே முதல் வச்சுக்கணும். இதுதான் எங்களுடைய நிலவரம். நன்றி ஐயா. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா நேரடி கொள்முதல் நீங்க பண்ணணும். நாங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை. நீங்க கொடுக்குற காசை எங்களுக்கு நேரடியாக கைக்கு வரமே பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி.